ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதத், ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்னைக்கு நம்ம மாசி மாத ராசி பலன்கள் கடக ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். இந்த மாசி மாதம் எப்போ பிறக்குது அப்படின்னா பிப்ரவரி 12ஆம் தேதி புதன்கிழமை இரவு 9:56க்கு மக நட்சத்திரத்தில் இந்த மாதம் வந்து பிறக்குது. இந்த மாதம் பிறக்கிற அன்று, அதாவது வந்து சூரியன் உங்களுக்கு வந்து அஷ்டமத்து சனினால் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க. இப்போ வந்து 2 கூடைய சூரியனும் அஷ்டமத்தில் இந்த மாதம் போறாரு. அது மட்டும் இல்லாமல் புதனும் அஷ்டமத்தில் மொத்தம் 3 கிரகம். இந்த 3 கிரகம் இந்த மாதம் வந்து ரொம்ப சூப்பர் ராஜயோகம். அப்பெல்லாம் நான் போய் சொல்ல மாட்டேன். இந்த மாதம் ரொம்ப கவனமாக இருக்கணும். அஷ்டம சனி முடியக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு நெருங்கிருச்சு. அதனால நல்ல காலம் பிறக்க போதுன்னு மனசில் வச்சுக்கிட்டு இந்த ஒரு மாதத்தை கிராஸ் பண்ணணும், வேறு வழி கிடையாது. பொதுவாகவே சூரியன் அஷ்டம ஸ்தானத்தில் போகும்போது ரொம்ப கவனமாக தான் இருக்கணும். அஷ்டம ஸ்தானத்திலிருந்து 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. கடகராசிக்காரங்களுக்கு வாக்கு ஸ்தானத்தை சனியும் பார்க்குறாரு, சூரியனும் பார்க்குறாரு, புதனும் பார்க்குறாரு. பேசக்கூடிய வார்த்தைகளில் ரொம்ப நிறுத்தி நிதானமாக இருந்துட்டாலே இந்த மாதத்தை ஈஸியாக நீங்கள் கிராஸ் பண்ணிடலாம். ஆனால் பொருளாதார வளர்ச்சி ரொம்ப நல்லா இருக்குது. இவ்வளோ நாளாக நீங்கள் ஒரு கமிட்மெண்ட் கொடுத்துருப்பீங்க, ஒரு கடனாக இருக்கட்டும், வேறு ஏதாவது ஒரு கமிட்மெண்ட்டு வந்து பண ரீதியாக கொடுத்துருந்தீங்கன்னா அந்த விஷயம் எல்லாமே இந்த மாதம் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக அந்த கமிட்மெண்ட்டை ஃபுல்ஃபில் பண்ண மாதிரி கண்டிப்பாக, அதாவது அந்த கமிட்மெண்ட்டை நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரி இந்த மாதம் உங்களுக்கு நிகழப்போகுது. பொருளாதார வளர்ச்சி அப்படிங்கிறது ரொம்ப நல்லா இருக்குது. தனம் அப்படிங்கிறது 2 விஷயம் கிரகங்கள் வந்து கொடுக்குங்க. ஒன்று வந்து உயிர், இன்னொன்று வந்து பொருள். இந்த உயிர் பொருள், அதாவது உயிர் மீன்ஸ் ஏன்னா நம்மளுடைய மனசை குத்தி கிழிச்சு கஷ்டப்படுத்துகிற எல்லா விஷயத்தையும் கொடுக்கும்போது அதே நேரத்தில் காசு பணத்துக்கும் கொஞ்சம் கொடுத்துரும். அதாவது வேறு வழி இல்லை, அதுங்களுக்கு ஏதாவது ஒன்று பேலன்ஸ் பண்ணி தான் போகணும். அதனால யார் எந்த விஷயம் ரொம்ப முக்கியம் நினைக்கிறோமோ அந்த விஷயத்தில் தான் கிரகம் கையை வைக்கும். ஸோ அதனால் பொருளாதார ரீதியாக உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. கடகராசியை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே நீங்கள் வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்பு, பாண்டிங்ஸு, அம்மா ஃபீலிங்ஸு, அதே மாதிரி உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறது, இந்த மாதிரி விஷயங்களில் ரொம்ப இதாக இருப்பீங்க, கான்சியஸாக இருப்பீங்க. பணங்கிறது செகண்டரியாக நினைப்பீங்க. பட் ஆனால் வந்து கிரகங்கள் வந்து இந்த மாதிரி விஷயங்களில் தான் கை வைக்கும். அதனால் பொருளாதாரம் வந்து உங்களுக்கு நல்லா இருக்குது. கடன் ரீதியான பிரச்சனைகளும் சீக்கிரமாக சால்வ் ஆகிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. ஆனால் இந்த மாதத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. அதே மாதிரி உங்களோட உடல்நிலை, இவ்வளோ நாளாக இந்த அஷ்டமத்து சனியிலே உங்கள் மனசு ரொம்ப நீங்கள் விட்டுருப்பீங்க. அந்த மனசு விட்டுருந்த இதனால் நமக்கு என்னென்னா, மனசு வந்து நமக்கு ஏதாவது உடல்நிலையில் பிரச்சனை அப்படின்னா ஃபஸ்ட்டு மனசு தான் காரணமாக இருக்கும். மைண்டு சரியில்லை அப்படின்னாலே நம்ம உடம்பை சரியாக பார்த்துக்க முடியாது, அதை பற்றி கேர் பண்ணிக்க மாட்டோம். இப்போ காசு பணம் வந்ததுக்கப்புறம் உடல்நிலையில் பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ரொம்ப கவனமாக இருங்க. வண்டி வாகனங்களில் போகும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். உங்களுக்கு அஷ்டமத்தில் சூரியன், புதன், சனி 3 கிரகம் இருக்குது. இந்த சூரியன் சனி எப்போல்லாம் கோச்சாரத்தில் ஒன்றா சேருதோ அப்போல்லாம் வந்து எலும்பு முறிவு அல்லது எலும்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அதே மாதிரி புதன் கூட சேரும்போது நரம்பு சம்மந்தப்பட்டது, நரம்பு கட் ஆகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ரொம்ப கவனமாக இருங்க. முக்கியமாக ஹார்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அதே மாதிரி மூச்சு அதாவது லங்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் ரொம்ப கவனமாக இருங்க. அப்படி இல்லை அப்படின்னா அதை ஏதாவது ப்ராப்ளம் கொண்டு வரதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கனால, அதாவது வருமுன் காப்போம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீங்கள் மனசில் ஆழமாக பதிய வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு எந்தவித பிரச்சனையும் கிடையாது. 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது என்ன அப்படின்னா, நீங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகளுமே வந்து தடங்கள், தாமதத்தை ஏற்படுத்தி கொடுப்பாரு. கணபதி வழிபாடு பண்ணுங்க. இனி வந்து உங்களுக்கு நல்ல காலகட்டம் தான். அதே மாதிரி உங்களுக்கு 11 கூடைய சுக்கிரன் வந்து உச்சமாக இருக்காருங்க. இந்த மாதம் வந்து பார்த்தீங்கன்னா 11 கூடைய சுக்கிரன் வந்து உச்சமாக இருக்காரு. இதனால உங்களுக்கு நல்ல விதமான விஷயங்கள்லாம் நடக்கும். சகல விதமான சௌபாக்கியங்களும் தேடி வரும். நல்ல லாபம், தொழிலில் நல்ல வருமானம், நல்ல லாபம் ஈட்டக்கூடிய காலகட்டம். புதுசாக தொழில் தொடங்குறது, அதுக்கு உண்டான விஷயங்கள்லாம் முன்னெடுக்கிறது, இந்த மாதிரி எல்லா நன்மைகளுமே இந்த மாதம் உங்களுக்கு நிகழப்போகுது. குருவும் சுக்கிரனும் பரிவர்த்தனை யோகம் பெறுறது இன்னும் ராஜயோக அமைப்பை உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா புதன் வந்து 12 கூடைய, அவர் போய் 9ஆம் இடத்துல நீச்சமாகிறாரு. புதன் நீச்சமாகிறது உங்கள் ராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல அமைப்பு. இவ்வளோ நாளாக இருந்த கடுமையான காலகட்டங்கள்லாம் மாறி எப்போ நீச்சமாகிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 27/2/2025
அந்த டைமில் ஒரு மாத காலகட்டம் வந்து புதன் நீச்சமாகிறாரு. இந்த நீச்சமாகும் போது நீச்சபங்க ராஜயோகம் அமைப்பு பெறுறது அது வந்து உங்களுடைய ராசியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. உங்களுக்கு அதாவது நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு பலிக்கும். அதே மாதிரி கவர்மெண்ட் ஜாப்க்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அது எல்லாமே உங்களுக்கு வந்து சீக்கிரமாக நல்ல ரிசல்ட் வருது. நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு விஷயத்தை தானாக தேடி வருது. சில பேர் வந்து படிப்பு முடித்தோடனே நல்ல வேலை கிடைக்கிறது. இவ்வளோ நாளாக வேற ஒரு கம்பெனிக்கு நம்ம மாறணும், இந்த கம்பெனியில் நமக்கு வேலை கிடைக்கல அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்க, அவங்களுக்குலாம் நல்ல வேலை கிடைக்கிறது. உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு நல்ல ஆதாயம், நல்ல ப்ரொமோஷன் இது எல்லாமே தேடி வரும். ஒரு சிலருக்கு வந்து வெளிநாடு போகிறதுக்கு உண்டான அமைப்புகள் தானாக தேடி வரும். 9ஆம் இடத்துல சுக்கிரனும் ராகும் சேர்ந்திருக்கனால வெளிநாடு வெளிமாநிலம் அடிக்கடி போயிட்டு வர மாதிரி இருக்கும். உத்தியோக ரீதியாவோ அல்லது தொழில் ரீதியாவோ இருக்கும். குடும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா சிறு சிறு பிரச்சனைகள் வரும். ஏன்னா 2 கூடையவர் அஷ்டமத்தில் இருக்காரு. குடும்ப ரீதியாக பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. கணவன் மனைவியுடைய ஒற்றுமை வந்து ஒருவர் அனுசரித்து போனால் மட்டும்தான் அந்த ஒற்றுமை இருக்கும். இல்லை அப்படின்னா அதுவே ஒரு பெரிய வாக்குவாதத்தாகி பெரிய லெவலில் பிரச்சனை, மனக்கசப்பு, மன சங்கடங்கள்லாம் வரும். 5 கூடிய செவ்வாயும் உங்களுக்கு 10 கூடிய 10 5 கூடையவர் செவ்வாய் வந்து 12ஆம் இடத்துல இருக்காரு. காதல் ரீதியான பிரச்சனைகள், மனக்கசப்புகள் இதெல்லாமே நடக்கும். பட் ஆனால் எது நடந்தாலுமே அது ஒரு நல்லதுக்குன்னு எடுத்துக்கோங்க. இல்லை அந்த கஷ்டம் உங்களுக்கு கெட்டது நடக்கலை அப்படின்னா அவங்கள பற்றி உங்களுக்கு முழுசாக புரியாமையே நீங்கள் நிறைய விஷயங்களை அவங்கக்கிட்ட இருந்து இழந்திருப்பீங்க. அதனால் இதெல்லாம் ஒரு நல்லதுக்கு, கெட்டது நடந்தாலும் அதிலிருந்து நல்லதுக்கு நீங்களாகவே உங்களை செல்ஃபாக மோட்டிவேட் பண்ணி பாடமாக சொல்லிக்கிட்டு செல்ஃப் மோட்டிவேட்டு தான் பண்ணிக்கணும். கடகராசியை பொறுத்த வரைக்கும் செல்ஃப் மோட்டிவேட்டட்ங்கிறது ரொம்ப முக்கியமானது. உங்களுக்கு ஏதாவது நடந்துச்சு அப்படின்னா உங்களை சுற்றி கைத்தட்டி சிரிக்கிறதுக்கு தான் ஆள் இருப்பாங்க. ஐயோ பாவம் நான் அவனுக்காக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு டக்குன்னு வரமாட்டாங்க. கடகராசிக்கிட்ட இது ஒரு பெரிய மைனஸ். ஆனால் நீங்கள் போய் மற்றவங்களுக்காக போய் முன்னிருந்து நின்று பரவாயில்ல கவலைப்படாத நான் இருக்கேன் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. பட் ஆனால் உங்களுக்கு வந்து அப்படி இருக்க மாட்டாங்க. அதனால் வந்து எதிர்பார்க்காதீங்க. அந்த எதிர்பார்ப்பு எல்லாமே ஏமாற்றத்தில் முடியும். காதல் ரீதியான பிரச்சனைகள், மனக்கசப்புகள் இந்த மாதம் உண்டு. பட் அதை எல்லாத்தையுமே நீங்கள் கடந்து வந்துருங்க. தாய் தந்தையருடைய தேக ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. படிக்கக்கூடிய குழந்தைகள் வந்து படிப்பில் வந்து ஆர்வம் இல்லாமல் போகிறது, அதே மாதிரி நீங்கள் நினச்ச ரிசல்ட்டெல்லாம் வராமல் இருக்கிறது, இந்த மாதிரி இருக்கும். தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணுங்கள். ஏன்னா புதனும் சனியும் சேர்ந்துருக்கனால படிப்பில் ஆர்வம் இல்லை, ஞாபக திறன் வந்து ரொம்ப கம்மியாகிறது, அறிவு கூர்மை இல்லாமல் போகிறது, இன்ஸ்டா பக்கம் போகிறது, சோஷியல் மீடியாலே இருக்கிறது, செல்ஃபோனை பார்க்குறது, இந்த மாதிரி தான் இருக்கும். பேரண்ட்ஸ் தான் வந்து கவனமாக வந்து படிக்க வைக்கிறதுல முக்கியமாக இருக்கணும். இல்லை அப்படின்னா எதிர்பார்த்த ரிசல்ட் கிடைக்காது. கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்களுக்கு இந்த மாதம் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏதாவது வாய்ப்புகள் கொடுக்குறேன்னு சொல்லி உங்களை மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதுலேருந்தெல்லாம் கவனமாக இருக்கணும். ஏமாறாதீங்க. ஏமாற்றம் இந்த மாதம் உறுதியாக உண்டு. கலைத்துறையை பொறுத்த வரைக்கும் மட்டும் கிடையாது, பிஸ்னஸாக இருந்தாலும் சரி. கடக ராசிக்கு அஷ்டமத்தில் சூரியன் அஷ்டமஸ்தானத்தில் சனியும் புதனும் வந்து ஒன்றா சேர்ந்துருக்கனால உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி உங்களை ஏமாத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எதுலேயும் போய் கமிட்மெண்ட் ஆகாதீங்க. யாரையுமே நம்பாதீங்க. யாரையும் நம்பாதீங்கன்னா யாரையுமே நம்பாதீங்க. ஒருத்தரை கூட நம்பாதீங்க. உங்களுக்கு இந்த மாதம் மனக்கசப்பு அப்படிங்கிறது இருக்குது. அதனால் ரொம்ப கவனமாக இருங்க. எங்கேயுமே காசு பணம் கொடுக்காதீங்க. உங்களோட உடல் உழைப்பு, ஒருத்தங்களுக்காக ஒரு விஷயம் போய் செய்கிறீங்க அப்படின்னா நீங்கள் உழைச்சி அதை செய்யுங்க. அதாவது இதை இழந்துட்டா எனக்கு எந்த வித பிரச்சனையும் இல்லை அப்படின்னா மட்டும்தான் நீங்கள் கமிட்மெண்ட் கொடுக்கணும். இல்லைன்னா கொடுக்காதீங்க. நீங்கள் பணம் கொடுத்தீங்கன்னா அது திரும்ப வராது. இதுல எல்லாம் ரொம்ப கவனமாக இருங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும் அதாவது உங்களுக்கு உங்களுடைய பேர் கெட்டு போகிறது, உங்கள் மேலே வதந்தி வர்றது, அதாவது நீங்கள் தப்பே செஞ்சிருக்க மாட்டீங்க, ஆனால் திடீர்னு உங்களை வந்து நேம் வந்து கெடுத்துறதுக்கு என்ன வழிகளோ அத்தனை வழிகளும் நடந்துரும். அதனால் ரொம்ப கவனமாக இருங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த காலகட்டத்தில் அமைதியாக போகிறது ரொம்ப முக்கியமானதுங்க. அரசியல் துறை சம்மந்தப்பட்டவங்க இந்த மாதம் வந்து வாயே திறக்காதீங்க. எங்கேயாவது வெளில போனீங்க அப்படின்னா ப்ரெஸ்ஸை நீங்கள் ரொம்ப பெரிய ஆளாக இருந்தீங்க அப்படின்னா வாய்க்கு ஜீப்பு போட்டுக்கோங்க. இல்லைன்னா ப்ரெஸ் பீப்புள்ஸ்லாம் மீட் பண்ணாதீங்க. அதே மாதிரி சோஷியல் மீடியாவில் இது மாதிரி எல்லாத்துலேயுமே ஆக்டிவாக இருங்க. பட் ஆனால் வந்து ரொம்ப வந்து உங்களோட கருத்துக்களை சொல்கிறேன்னு ஆப்போசிட் ஆளுங்களை தாக்கி விடாதீங்க. அது உங்கள் மேலே கோர்ட்டு கிரேஸு பிரச்சனை இழுத்து விட்டுரும். உங்கள் மேலே கெட்ட பேர் வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. கட்சி மேலிடத்துலேருந்து உங்களை வந்து டிஸ்மிஸ் பண்ணுறதோ பதவியை பறிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள்லாம் இருக்குது. ரொம்ப கவனமாக இருங்க. சிவபெருமான ஞாயிற்றுக்கிழமை வில்வத்தால் அர்ச்சனை பண்ணுங்க. இது எல்லாமே சரியா போகும். அரசாங்க அதிகாரிகள் வந்து உயர் அதிகாரி சொல்லிட்டாரு அதுதான் எனக்கு வேத வாக்கு அப்பெல்லாம் கேட்காதீங்க. எதுவுமே ரிட்டர்ன் ஆர்டர்ல இருந்தால் செய்யுங்க. இந்த விஷயத்தை நம்ம செய்யறதுனால நம்ம மாட்டுவோமான்னு யோசிச்சுட்டு ஒரு விஷயத்த செய்யுங்க. அதே மாதிரி முக்கியமான வேலையில் இருக்கிறவங்க, உத்தியோகத்தில் இருக்கவங்க முக்கிய பொறுப்பில் இருந்துச்சுன்னா கையெழுத்து போடுறது எல்லா விஷயத்துலையும் கவனமாக இருந்துக்குங்க. கடக ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் வந்து ரொம்ப கண்ணும் கருத்துமா கவனமாக இருந்துட்டீங்கனாலே இந்த மாதம் வந்து
உங்களுக்கு ரொம்ப நல்லபடியாக போயிடும். இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.